ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். தண்ணி வந்து மொழிவி கிடக்குது எங்கள் பங்கெல்லாம். நாங்கள் ஒரு 10 மா செலவு பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. 10 மா வீணாக போய் கிடக்கு, 10 மா அப்படியே மிதந்துக்கிட்டு கிடக்குது. அறுக்கிற டைம் வீணாக போயிடுச்சு, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் வட்டிக்கு வாங்கி இந்த பங்கில் போட்டு எங்களுக்கு கிடைக்காது போல இருக்குது. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, விட மாட்டேங்குது. உடம்பாக்கு யாரு நீங்கள் தான் எப்படியாச்சும் எங்களுக்கு உதவி பண்ணணும். இந்த ஊர் சிக்கப்பத்து, இந்த ஊர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். நாங்கள் இந்த விவசாயம் நம்பி தான் இருக்கோம். எங்களுக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது, எந்த இதுவும் எங்களுக்கு வழி இல்லை. நீங்கள் தான் உதவி பண்ணணும். எப்படியோ இந்த கவர்மெண்ட் தான் எங்களுக்கு மனசு வச்சு எங்களுக்கு உதவி பண்ணணும். எல்லாரும் போட்டுட்டோம். அதில் எல்லாரும் போட்டுட்டு இப்படி சந்தியில் நிற்கிறோம். 2 லட்சம் செலவாயிருக்கு. நல்லா விரையிலேருந்து உரத்துலேருந்து களை அதுன்னு இதுன்னு ரொம்ப செலவாயிடுச்சுங்க. எல்லாத்துக்கும் காசு கொடுத்தாதாங்க செலவாக நாங்கள் வேலை பார்க்கலாம். எது தொட்டாலும் ஒரு உழவடிக்கிறதுலேருந்து மண்ணுக்கு வரைக்கும் காசை கொடுத்து தான் நாங்கள் அரிசியாக நெல்லாக ஆக்க முடியும். அதை இல்லைன்னா ஒன்றுமே எங்களுக்கு கிடையாது. எல்லாம் காசு கொடுத்து தான் நாங்கள் எங்களுக்கு ஒன்றுமே அதில் மிச்சம் கிடையாது. ஆனால் ஏதோ நம்ம விளைய வைக்கணும், அதில் ஏதாச்சும் நம்மளுக்கு கிடைக்கும் ஏதோ அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் அதில் பாட்டுப்பட்டு கிடக்கிறோம். ஆனால் ஒன்றுமே எங்களுக்கு மிச்சம் கிடையாது. தண்ணி வரைக்கும் காசு கொடுத்து தான் தண்ணி இறைச்சி அதை முளைக்க வைக்க நாற்ற ஆக்கணும். அதை இப்போ எங்களுக்கு ரொம்ப இப்போ அந்த இதை வந்து நாங்கள் பார்க்க முடியாது போல இருக்குது. நாங்கள் விளைய வச்சா தான் எங்களுக்கு கிடைக்காது போல இருக்குங்க. நீங்கள் தாங்க உதவி செய்யணும்.